சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம வந்து கிரவுண்ட் போணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆசை தான் இருக்கும். பட் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் அண்ட் ஸ்டேஜ் ஃபியரும் ரொம்ப ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதுக்கப்புறம் 9த் ஸ்டாண்டர்ட் ஒரு டைம் படிக்கும்போது நான் ரன்னிங் ரேஸில் இருந்தேன். ரன்னிங் ரேஸில் இருந்தப்போ நான் ஒரு டைம் விழுந்துட்டேன். அப்போத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஓடலாமா வேண்டாமா? இல்லைன்னா யாருனா நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்துச்சு. ஸோ அப்போத்துலேருந்து நான் இது பண்ணுறதே இல்ல. அதுக்கப்புறம் என்னென்னா விளையாடிட்டே இருக்கும்போது என்னென்னா நிறைய டைம் நான் விழுந்துருவேன். ஸோ எனக்கு அப்போத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். நான் அப்போத்துலேருந்து விளையாடாமயே அப்படியே விட்டுட்டேன். என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் காலேஜ்லேருந்து. நான் வந்து என்னென்னா பேர் கொடுத்துட்டேன். அது எது நம்பிக்கையில நான் கொடுத்தேன்னு தெரில. பேர் கொடுத்துட்டேன். ஓகே, வின் பண்ணுறோமோ லூஸ் பண்ணுறோமோ நம்ம ஒரு டைம் இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் லைஃப். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் கொடுத்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். இது மார்னிங் 4:30 ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 5:36 ஆகிடுச்சு நான் ரெடி ஆகிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து இது பண்ணிகிட்ருந்தேன். ரெடி ஆகிட்டு இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஹாய் கைஸ், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இது பண்ணிட்டேன் அவுட்ஃபிட். பேக் வந்துட்டு வாட்ச் கட்டிட்டேன். லாஸ்ட் ஒன்லையும் மிஸ் பண்ணிட்டேன் பர்ஃப்யூம். ஆக்சுவலி நான் பர்ஃப்யூம் வாங்க மாட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் வாங்கி வச்சுருந்தாங்க, நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். கேட்டு முடிச்சிட்டிங்களா? நான் வந்து பஸ்ஸு ஏறிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆடி முடிச்சுட்டு என்னென்னா நான் ரெண்டும் நல்லா தான் ஆடினேன். பட் கடைசியில் கிவ் அப் பண்ணிட்டேன். பிகாஸ் நல்லா தான் ஓடினேன். ஆனால் எனக்கு சடனாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சடனாக ஓடுறேன்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலேயில் ஆடி நான் 3rd ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 3rd ப்ரைஸ் வின் பண்ணதே எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பிகாஸ் ஃபஸ்ட் ப்ரைஸும், செகண்ட் ப்ரைஸும், 3rd ப்ரைஸும் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.